वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 74வது தசரத்தில் இருக்கோம். இதில் 7 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அப்போ சுவாமி மதுராவுக்கு வந்தோடனே ஆனந்த பூரிப்பால் அந்த தேவகி அம்மாவுக்கு நகல்களில் பால் பெருகிது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். ஆவிஷ்டோ நகரி மகோத்சவவதீம் கோதண்டசாலாம் ரஜன் மாதுர்யேனனு தேஜசானு புருஷைர் தூரேன தத்தாந்தரஹ ஸ்ரக்பிர்பூஷிதம் அர்ச்சிதம் வரதனுர் மாமேதி வாதாத் புரஹ பிராக்ருஹ்ணா சமரோபய கில சம்ராக்ஷீர அபாங்ஷீரபி. அப்போ மகோத்சவமாக இருந்தது. சுவாமி அங்கே வந்தது முதல் வார்த்தையிலே ஆவிஷ்டோ நகரி மகோத்சவவதீமுங்கிற. அப்போ நகரம் எப்படி மகோத்சவம் கண்ட மாதிரி இருந்தது. அந்த நகரம் பெரிய உற்சவ சிறப்போடு விளங்கித்தில் நகரத்துக்குள்ளே புகுறார். வில் வச்சிருந்த சாலைக்குள்ளே போய் உம்முடைய இனிய வடிவாலையும் ஒளியாலையும் அங்கிருந்த புருஷர்களை எட்டியிருந்து வழிபட்டுட்டு அங்கே மாலைகளால் அலங்கரித்து பூஜையில் வைக்கப்பட்டிருந்த வில்லை அவள் தொடக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நாணேற்றி விரைவாக இழுத்து ஒடிச்சுடுறார் சுவாமி. அப்போ தனுர்னா வில்லை குடிக்கக்கூடிய வார்த்தை. வரதனுர் மாமேதி வாதாத் புரக. அப்படி அவள் அந்த வில்லை தொடாதேன்னு சொல்லும் பொழுது இவர் அதை எடுத்து நாணேத்தி ஒடிச்சுடுறார். ஸ்வக்கம்ச க்ஷபணோத்சவஸ்ய புரதः பிராரம்ப தூர்யோபமः சாபத்வம்ச மகாத்வனிஸ்தவ விபோ தேவான ரோமாஞ்சயத் கம்சஸ்யாபி ச வேபதுஸ்ததுதிதஸ் கோதண்டகண்டத்வயி சண்டாப்யாஹத ரக்ஷிபூருஷரவே உத்கோளிதோ பூத்வயா. அப்போ கோதண்டம்னாலும் வெளில குடிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ பிரபுவே மறுநாள் நடக்க போகிற கம்சவதமான உற்சவத்துக்கு முன்ன ஒரு ஆரம்ப பேரிக்க மாதிரி பிராரம்ப தூர்யோபமக, அதுக்கு ஒரு பிராரம்பம் மாதிரி கம்ச ஷபணோத்சவஸ்ய புரதக. கம்சனை நீங்கள் வதம் பண்ண போகிறதுக்கு இது ஒரு ஆரம்பமாக. வில்லினுடைய பெரிய சத்தம் தேவாலயம் மயிர் சிலக்க வச்சுதே. மேலும் அது கம்சனுக்கு ஏற்பட்ட ஒரு நடுக்கம். உடஞ்ச வில்ல 2 தொண்டை உம்மாலையும் பலராமராலையும் அடிக்கப்பட்ட காவல்காரர்களின் கூக்குரலால் இன்னமே அதிகமாச்சு. இவாள்லாம் சண்டா பியாகத ரக்ஷி பூருஷரவேர, தன்னை ரட்சிக்குமாறு அந்த புருஷர்கள்லாம் கத்தினாலே அதெல்லாம் கேட்டு கம்சனுக்கு நிலை மாறித்து. சிஷ்டைர் துஷ்ட ஜனைஸ்த திருஷ்ட மகிமா பிரீத்யா ச பீத்யா ததஹ சம்பஸ்யன் புரு சம்பதம் பிரவிசிரன் சாயம் கதோ வாட்டிகாம் ஸ்ரீதாம்னா சஹராதிகா விரஹஜம் கேதம் வதன் பிரஸ்வபன் ஆனந்தன் அவதார காரிய கட்டனாத் வாதே ச சம்ரக்ஷமாம். அப்போ வாதபுரீஸ்வரர்னா குருவாயூரப்பர். அப்போ நல்லவாளால் பிரீத்தியோடையும் சிஷ்டைர் துஷ்ட ஜனைஷ்ட திருஷ்ட மகிமா, சிஷ்டர்கள்னா நல்லவர்கள், துஷ்டவர்கள்னா கெட்டவர்கள், இப்படி 2 ஜனங்களும் அங்கே இருந்தா. அப்போ அப்படி துஷ்டர்கள் அவளை பயத்தோடு பார்த்தா, சிஷ்டர்கள் நல்லவா அவளை பிரீத்தியோடு பார்த்தா. அப்போ திருஷ்ட மகிமா அந்த பார்வை இருக்கே அது 2 விதமாக இருந்தது. அப்போ பட்டணத்தின் அழகை சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் நந்தவனத்துக்கு திரும்பி போய் ஸ்ரீதாமர்கிட்ட ராதையின் பிரிவால் ஏற்பட்ட வருத்தத்தை பற்றி சுவாமி பேசுகிறார். ஸ்ரீதாம்னா சஹராதிகா விரஹஜம். அப்போ ஸ்ரீதாமான்றது சுவாமியினுடைய ஒரு தோழர். அப்போ அவர்கிட்ட அப்படி பேசும்பொழுது தன்னுடைய அவதார காரியம் நெருங்கிறதுனால மகிழ்ச்சியோடு உறங்கினாரா அந்த சுவாமி. அவதாரிய காரிய கட்டனாத் வாதேச சம்ரக்ஷமா, தன்னுடைய அந்த காரியத்தை செய்ய போகிற மகிழ்ச்சியோட சுவாமி உறங்குறார். இதோட நம்ம 74 தசகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ வாசுதேவமூர்த்தயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே.